நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஒரு பிரியாணி அப்படின்னா அது இந்த பலாக்காய் பிரியாணி தான். பேபி ஜாக் ஃப்ரூட் பிரியாணின்னு சொல்லுவாங்க. நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்னு பார்த்தா இவ்வளோதான். இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த பலாக்காய். இது வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதை தோல் சீவிட்டு குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி குக்கரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ்ன்னு பார்த்தா கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், 1 கப்பு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸ்பைசஸ்ன்னு பார்த்தா சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு. நான் வீட்டில் சமைக்கிற அரிசியை தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய், கீ ரெண்டும் சூடானதும் நம்ம ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருந்ததை போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் ஒரு 75% குக் ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். யூஸ்வலாக நம்ம வெங்காயத்துக்கு ப்ரௌன் கலர் வரணும்னு யோசிப்போம். இந்த பிரியாணிக்கு அப்படி தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம பிரியாணிக்கு எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, பிரியாணிக்கு தேவையான உப்பு, இதை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதும் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப்பு தயிரையும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ தயிர் ஊற்றினதுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி டைப்ல வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற ஜாக் ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போதான் இந்த ஜாக் ஃப்ரூட்ஸ்லாம் அந்த மசாலா இறங்கி டேஸ்டியா இருக்கும், இல்லைன்னா சக்க மாதிரி இருக்கும். பலாக்காயில மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா அதையும் போட்டு ஒரு கிளறிட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாம். நான் இந்த டம்ளர்ல தான் அரிசி எடுத்திருந்தேன். டெய்லி நான் சமைக்கிற ரைஸ் தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பொடி அரிசின்னு சொல்லுவாங்க, நொய் அரிசின்னு. ஸோ பாப்பா இருக்கிறதுனால நான் நொய் அரிசி தான் நார்மலான சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த அரிசியை வச்சு சமைச்சதுக்கே சீரக சம்பா பிரியாணி மாதிரி தான் டெக்ஸ்சர் வந்துருச்சு. நீங்க என்ன ரைஸ் யூஸ் பண்ணாலும் உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த டம்ளர்ல ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். இது வீட்டு அரிசிக்கு யூஸ் பண்றதுனால ஒரு டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணியை ஊத்திக்கிட்டேன். ஸோ மொத்தமா நான் 6 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிட்டேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்காக மேல லைட்டா குக்கர் மூடியை போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். 5 நிமிஷத்துல தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கழுவி ஊற வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தண்ணி வத்தி ரைஸ் வெந்து வரதை நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நடுவில் திறந்து கிளறி விட்டுட்டே இருந்தேன். இப்போ தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ரைஸும் தண்ணியும் சேம் ஈக்குவல் லெவலுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். அடுப்பை சிம் பண்ணிட்டு தம் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் இந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு நான் குக்கரை திறந்து பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. வாசனையுமே அவ்வளோ கமகமான இருந்தது. இப்போ பாருங்களேன், அந்த டெக்ஸ்சரே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உதிரியாகவும் சாஃப்டாக இருந்தது பிரியாணி சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.